இதேவேளை இன்று நடைபெற்ற நிகழ்ச்சிகள் சிலவற்றில் அரசியல்வாதிகள் இந்த விடயம் குறித்து கருத்து தெரிவித்தனர். புலிகள் மீதான தடை நீக்கப்பட்டதன் பின்னர் தடைக்குட்படுத்தப்பட்டுள்ள பணம் கேபி போன்றவர்களிடம் போய் சேர்வதற்கான தேவை இந்த அரசாங்கத்திடம் இருக்கின்றது. இவை தளர்த்தப்பட்ட பின்னர் அந்த பணம் கேபி போன்றவர்களிடமே சென்றடையும். கேபி அரச மாளிகையில் இருக்கின்றார். அந்த பணம் எவ்வாறு மாறி செல்கின்றது என்ற மார்க்கம் புலனாகின்றது. இப்போது புலிகளுடன் இருப்பவர்கள் யார் என்பது இந்த ஊடகங்களால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? அரசாங்கம் இப்பொழுது கித்துள் மரத்தில் தொங்குவதற்கு முயற்சிக்கின்றது. ஒட்டுமொத்த வெளிவிவகார சேவையும் செயலிழக்க செய்யப்பட்டுள்ளது. தங்களின் மகள்மார், உறவினர்கள், மகன்மார்கள், நெருங்கிய நண்பர்கள், உறவினர்களின் பிள்ளைகள் என அனைவரையும் தூதரக சேவையில் இணைத்துக் கொண்டனர். தூதரகங்களை பலே நடனமாடும் கூடங்களாக மாற்றியுள்ளனர். பெரும்பாலான தூதுவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் நிலைமையே தோன்றியிருக்கின்றது. ராஜதந்திர ரீதியாக செயற்படுகின்ற பெரும்பாலானவர்கள் அந்த சேவையிலிருந்து தூக்கி எறியப்படுகின்றனர். இத்தகைய பிரதிபலன்களே கிடைக்கப் பெற்றுள்ளன. ஐரோப்பிய நீதிமன்றத்தினால் புலிகள் மீதான தடையை நீக்குவதற்கு எடுத்த தீர்மானத்தை ஆட்சேபித்து மேன்முறையீடு தாக்கல் செய்வதற்கோ அல்லது அந்த தடை